ஹாய் ஜெம்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ அவங்களோட டார்க் அப்சஷன் கப்பிள்ஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு இருந்தீங்கடா, அப்போ தான் அந்த ஸ்டோரி புரியும். தென் இது ஒரு ஹாட் ஸ்டாண்ட். குட்டி பண்ணிங்க இருந்தீங்கன்னா பார்க்காதீங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஹெட்செட் மஸ்ட். இது ஒரு ஹாட் ஸ்டாண்ட். உங்களுக்கு ஹாட் ஸ்டாண்ட் பிடிக்கலன்னா பார்க்காதீங்க ப்ளீஸ். அண்ட் தென் இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஹாரபிளாக, ஒரு மாதிரி வைல்டாக அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும், ஒரு மாதிரி டாக்ஸிக்காக அப்படி போயிட்டு இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு நான் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் பார்க்க மாட்டேங்க்கா, எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் அது கேட்டால் அப்படின்னு சொன்னால் பார்க்காதீங்க. பிகாஸ் அடுத்த வர எபிசோட் எல்லாமே அப்படி தான் ஒரு மாதிரி ரெட் ஃப்ளாகாக இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி டாக்ஸிக்காக இருக்கும். உங்களுக்கு அதை பார்க்க பிடிக்கலன்னா பார்க்காதீங்க. தென் ப்ளீஸ்டா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நான் நெக்ஸ்ட் பார்ட் போடுவேன், ஓகேவா? ஓகே, லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருந்தோனோ உங்கள் இன்ட்ரோவும் தாங்களோட இன்ட்ரோ, அப்புறம் உங்கள் கேங் பற்றி நான் இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். ஓகேடா, நம்ம ஸ்டோரியா அப்படியே அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் ஒரு நைட் இருக்கும், ஒரு மிட் நைட், ஒரு ஒரு டார்க்கான ரோடு, ரெண்டு சைட்லேயும் அப்படியே ஸ்ட்ரீட் லைட்டாக அமைஞ்சு சுற்றி அது ஒரு ஹைவே மாதிரி. ஸோ ஹைவேனா தெரியும்லடா, ஒரு மாதிரி டார்க்காக நைட் டைம், அது 4 track ரோடு. மேலே லைட்டெல்லாம் அப்படியே அமைஞ்சு எல்லா லைட்டுமே எரிஞ்சிட்டு தான் இருக்கு. ஸோ அதில் ஒரு வேகமாக ஒரு கார் அப்படியே போகுது. அந்த பர்சன் அப்படியே ஒரு மாதிரி கூலர்ஸ் போட்டு மாஸ்க், டெவிலிஷ் மாஸ்க் மாதிரி போட்டிருக்காரு. ஒரு கையில் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு, இன்னொரு கையில் ஒரு பியர் பாட்டில். அதை அப்படியே குடிச்சுக்கிட்டே அதை கையை வெளியே விட்டு அந்த பியர் பாட்டில் அப்படியே கீழே பிடிச்சிருக்காரு. செம்ம ஸ்பீடாக ஓட்டுறாரு. அவரோட ஹேர் அப்படியே பிஸியாக இருக்குது, அவ்வளோ லாங் ஹேர் வச்சுருக்காரு. அப்படியே அந்த அந்த ரோடில் யாருமே கிடையாது, அவ்வளோ டார்க்காக இருக்கு. அவரோட வண்டி மட்டும்தான் போகுது, பக்கத்துலேயும் சரி அந்த சைடு சரி எந்த வண்டியும் போகல. அவர் மட்டும்தான் அந்த 4 track ரோட்டில் ஹைவேஸில் அவ்வளோ ஸ்பீடாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. அவருக்கு அப்படியே கண்ணுக்கின்னெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷாக அப்படியே நரம்பெல்லாம் ஒரு மாதிரி பொட்டிக்குது. அப்படியே பியர் பாட்டிலை குடிச்சிக்கிட்டு ஒரு கையில் அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிகிட்டு இருக்காரு. அந்த ட்ராவல் ரொம்ப தூரம் போகுது. அப்படியே அவர் ஒரு காட்டு சைடுக்கு வண்டி அப்படியே திருப்புறாரு. அந்த சைடு ரோடு கூட கிடையாது, ஒரு குட்டி 2 பாதை ரோடு மாதிரி தான் இருக்குது. வாக் பண்ணி தான் போக முடியும். ஸோ அதில் அவ்வளோ பெரிய ஜீப்பை உள்ளே இறக்கி அது கரடு மோடராக அப்படியே ஒரு மாதிரி ஆடுது. பட் அதெல்லாம் அவர் பாட்டுக்கு அதெல்லாம் தெரியாமல் அது வாட்டுக்கு வண்டி ஓட்டிகிட்டே இருக்காரு. பார்த்தா பியர் பாட்டில் வேற காலி ஆயிடுச்சு. டக்குன்னு பிரேக் போடுறாரு. பியர் பாட்டில் காலி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியர் பாட்டிலை அப்படியே தூக்கி வீசிட்டு அப்படியே இறங்குறாரு. அவர் ஒரு சீவ்லெஸ்ஸான ஹம்கார்ட் ட்ரெஸ் போட்டிருக்காரு, பிளாக் கலரில். அதோடையே அப்படியே இறங்கி அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுறாரு பாடியை. அவ்வளோ பாடியை ஃபிட்டாக வச்சுருக்காரு. ஜிப்புக்கு போயிட்டு அவ்வளோ ஆர்ம்ஸு, பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஜைஜாண்டிக்காக இருக்கார். அந்த இருட்டில் கூட அவரோட பாடி ஷைனிங் அடிக்குது. ஸோ அவர் அப்படியே அந்த ஆர்ம்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு பின்னாடி டிக்கி போய் அப்படியே ஓப்பன் பண்ணி அந்த டிக்கி ஃபுல்லாக அவ்வளோ பியர் பாட்டில்ஸ். ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு கையிலே ஓப்பன் பண்ணி அதை அப்படியே குடிச்சுக்கிட்டே இப்போ வண்டியை திருப்பி எடுக்கிறாரு. இப்போ அந்த ட்ராவல் திரும்பியும் ஒரு 1/2 an hour போகுது. அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரே ஒரு பாலடைஞ்ச வீடு. அந்த வீட்டுக்கு யாருமே ஆக்சுவலி வரமாட்டாங்க, தூரமாக ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ அங்கே போய் அப்படியே வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு ஸ்மக்கோட அப்படியே அந்த கார்லேருந்து இறங்கி அப்படியே ஒரு மாதிரி ஸ்டைலாக அப்படியே நடந்து போகிறாரு. அவர் இன்னும் கூலர்ஸ் போட்டு தான் இருக்காரு, கூலர்ஸ் போட்டிருக்காரு. ஸோ அப்படியே நடந்து ஒரு மாதிரி ஸ்டைலாக நடந்து போய்கிட்டே, என்கிட்ட யாரும் தப்ப முடியாது, நீ மட்டும் இப்படி தப்புவ, வரேண்டா, எனக்கு ஒன்று அப்படியே வச்சு 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 செய்யணும், அப்போதான் நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் பண்ணி, ரொம்ப நாள் ஆளனால இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியாது, வரேன் அப்படின்ற மாதிரி. இப்போ அவரோட வீட்டு பாஸ்வேர்ட்லாம் போட்டு ஓப்பன் பண்ணி அப்படியே போகிறாரு. ஆக்சுவலி அது கொஞ்சம் பாலடைஞ்ச மாதிரி தான், டஸ்கியாக தான் இருக்கும். அவர் மட்டும் அப்பப்போ இந்த வீடை யூஸ் பண்ணிப்பார். ஸோ அதனால அந்த பர்சன் கேப்பு, மாஸ்க்கு, ஹூடி எல்லாத்தையும் அப்படியே கழட்டிட்டு அப்படியே கிச்சன் போகிறாரு. கிச்சன் போய் பார்த்தா யாரோ சாப்பிட்டுட்டு பாதியிலே வச்ச மாதிரி இருக்குது.
அவர் ஸ்மக்கோடையே என்ன நீ வந்துட்டு போனியா, இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே அதுக்கு கீழே வந்து ஒரு 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 ரூம் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி விசில் பண்ணிக்கிட்டே போகிறாரு. அந்த டோரை ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ளே போய் நிற்கிறாரு. அங்கே ஒரு பர்சனை அப்படியே கட்டி போட்டு அப்படியே தொங்க விட்டுருக்காங்க. 2 கையும் வந்து ஹேங்கில் தொங்க விட்ட மாதிரி அவர் அப்படியே முட்டி போட்டு அப்படியே கீழே உட்காந்துருக்காரு. 2 கையும் அப்படியே ஹேங்கிங்கில் இருக்குது. அந்த பர்சன் அப்படியே ஸ்மக்கோடையே சேர் எடுத்து முன்னாடி போட்டு அப்படியே கால் மேலே கால் போட்டுட்டு அந்த பர்சனையும் அப்படியே பவுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பர்சன் யாரோ உள்ளே வந்தது தெரிஞ்சு லைட்டாக அவரோட ஹெட்டை வந்து அப் பண்ணி பார்க்குறாரு. பார்த்துட்டு உனக்கு என்னடா வேணும், எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இந்த மாதிரி கட்டி போட்டு வச்சுருக்க, என்னடா வேணும் உனக்கு, என்ன வேணுமா, ஏன் ஏன் இப்படி பண்ணுறேன்னு உனக்கு தெரியாதா, சும்மா எச்சா மாதிரி பண்ணிகிட்டு இருக்காது. நான் எச்சையா, இந்த மாதிரிலாம் நீ பண்ணிகிட்ருக்கன்னு யாருக்காவது தெரியுமா, முக்கியமா, ஏய் வாய மூடு, அதெல்லாம் இங்கே வந்து கொண்டுட்டு வந்துட்டுருக்கக்கூடாது, அதெல்லாம் இங்கே கொண்டுட்டு வரக்கூடாதா, நீ எதுக்காக என்னை தூக்கிட்டு வந்திருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன என்னை கொல்ல போறியா, கொன்னுக்கோ, எனக்கு இந்த சித்திரவாதம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, கொல்ல போகிறேண்ணா, ஐய அதெல்லாம் கொல்ல மாட்டேன் பேபி, இன்னும் அணுவணுவா ரசித்து நீ வந்து துடிக்கிறத அப்படியே என் காதில் கேட்கணும், கேட்டக்கப்புறம் தான் உன்னை சாவடிப்பேன், அவ்வளோ சீக்கிரமாலாம் உன்னை சாவடிக்க மாட்டேன். சரி, நீ வேறு சீக்கிரமாக சாவணும்னு கேட்டியா, சரி ஓகே, உனக்காக ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து அவரோட பாக்கெட்குள்ளே வந்து ஒரு இயர்பட்ஸ் மாதிரி எடுக்கிறாரு. அந்த பர்சன் என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன பண்ண போகிற, இது வந்து புதுசாக ஒரு ஹேக்கு யூடியூப்பில் பார்த்தேன், எப்படிலாம் சாவடிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ இந்த ஹேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் சரி ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட நிறையா பேர் வருவானுங்க, அவங்களுக்கும் இதே ஹேக்கை கொடுத்து சாவடிச்சிடலாம், அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து அவரோட ஹேரை பிடிச்சி அப்படியே இழுத்து பொழிச்சுட்டு பயங்கரமாக அரை கொடுக்குறாரு. இங்கே பாரு, நீ இப்படி பண்ணுற வாய பொத்து, நீ ஓவராக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே பொழிச்சுன்னு வாயிலே ஒரு பஞ்சு, அந்த பர்சனுக்கு அப்படியே பிளட்டு ஊற்றுது. உனக்கு இதெல்லாம் கம்மிடா, என்ன பேபி இந்த ஏர்பாட்ஸை போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர்பாட்ஸை போட்டு விட்டு அவன் ஃபோனில் வந்து ஒரு மியூசிக் மாதிரி ஆன் பண்ணுறான். அந்த மியூசிக் வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்கும். அந்த பர்சனுக்கு ஒரு மாதிரி காற்றுலாம் வலிக்குது, ஒரு மாதிரி பாடியெல்லாம் ஷிவர் ஆகுது. ஸோ அந்த பர்சன் அப்படியே போயிட்டு ஆப்போசிட்டில் உட்காந்து கால் மேலே கால் போட்டுட்டு அவன் துடிக்கிறத அப்படியே பார்த்துக்கிட்டே அவனோட ஹெட்டை வந்து அப்படியே சாய்ச்சி வச்சு அவன் கத்துறத அப்படியே கேட்குறான். அவ்வளோ ஒரு மாதிரி ரசித்து அவன் கத்துறத அப்படியே ஒரு மாதிரி ஹம்ப் பண்ணிட்டே உட்காந்துட்ருக்கான். நல்லா இருக்கு, ரொம்ப நாள் ஆச்சு, சே இது எவ்வளோ ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல இது சவுண்டு, எனக்கு இது டெய்லி வேணும். ஆனால் டெய்லி அவனாவது இந்த மாதிரி பண்ணணுமே, அதெல்லாம் பண்ணுவானுங்க. ரொம்ப நாள் ஆச்சு, ஐ நீட் மோர்டா, இன்னும் கத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனில் இருக்க அந்த சவுண்ட் வால்யூமும் இன்னும் ஏற்றுறான். அந்த பர்சன் அப்படியே ஒரு மாதிரி துடிக்கிறான். அவனோட ஐஸ்லேருந்து அவனோட மூக்கிலேருந்து அவனோட காதுலேருந்துலாம் ரத்தம் வருது. பிகாஸ் அந்த சவுண்டு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, அது கேட்குறதுக்கே டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. அப்போது ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அதை பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனோட கால் மேலே கால் போட்டுட்டு ஒரு சிகரெட் எடுத்து அப்படியே பஃப் பண்ணிக்கிட்டே அங்கே ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் துடிக்கிறத அப்படியே ஒரு மாதிரி டெவிலிஷ் மைலோட பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு பர்சன்
அப்படியே இழுத்து பொத்தி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவரோட கால், அவரோட கை எல்லாமே நம்ம தயாங் மேலே அப்படியே கிடக்கு. அவ்வளோ ஒரு மாதிரி செம்மையாக 2 பேரும் தூங்கிட்டு இருக்கானுங்க. இப்போ வந்து 2 பேருக்கும் ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போது அதில் நம்ம ஜிமின் தான் தயாங் மேலே காலும் கையையும் போட்டு அப்படி படுத்து கிடக்கான். இப்போ தயாங் தான் எவன்டா இந்த கால் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவன் அப்படியே தள்ளி விட்டுட்டு அவன் அந்த சைடு திரும்பி படுக்கிறான். அப்போ ஜிமின் தள்ளி விட்ட ஃபோர்ஸில் அவன் கீழே போய் விழுந்திருப்பான். அவன் ஐயே அம்மா அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்குறான். பார்த்தா தயாங் தான் தள்ளி விட்டுருப்பான். தயாங் மேலே செம்மக்கோ வருது ஜிமினுக்கு. எந்திரிச்சு ஒரே எத்து தயாங்க. ஐயோ அப்பா என்னடா பிரச்சனை அவனுக்கு? காலங்காத்தாலையா டைம் பார்த்தியா, சீக்கிரம் கிளம்பி தலை அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து இப்போது வந்து தயாங்க எழுப்பி விட்டுட்ருக்கான். அவனுக்கு கால் வருது. ஐயோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் பார்க்குறான். பார்த்தா அதில் பிசாசுன்னு போட்டிருக்கு. இந்த நாய் எதுக்கு இப்போ கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் சொல்ல பிசாசு. என்ன பிசாசா? சாரி. அப்போது என்ன ஃபோனில் பிசாசுன்னு சேவ் பண்ணிருக்க நீ? இல்லை சொல்லு, எங்கடா இருந்து தொலைகிறீங்க? இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷர் டே மறந்துட்டியா? ஓ ஆமாம்ல. உனக்கு யார் வேணாம்? நீ கமிட் ஆக வேணாம். கமிட் ஆகணும் இரு வர அதுக்குன்னு குளிக்காமல் அப்படியே பேண்ட் சட்டை மாட்டிட்டு வந்துடாது. நல்லா குளிச்சு அழகாவா வந்து தலையரண்டி வெயி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெரோ தான் வந்து ஜிமின் கிட்ட பேசியிருப்பா. ஸோ இப்போ தாயங்கும் சரி ஜிமினும் சரி அப்படியே கிளம்பி அவசரமாக வரானுங்க. நம்ம காலேஜ் என்ட்ரன்ஸ்லேயே நீங்களும் கெரவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. 2 பேரையும் பார்த்து செம்மையாக முறைச்சிட்டு இருக்கீங்க நீங்களும் கெரவும். அப்போ வந்து வந்த வேகத்திலே சாரி பேபி லேட் ஆயிடுச்சு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க வந்து நேராக உங்ககிட்ட வந்து அவன் சாரி பேபின்னு சொல்லிட்டே இருக்கான். அப்போது நீங்கள் டக்குன்னு ஸ்மைல் பண்ணிடுறீங்க. தயாங்க வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கணுன்னே. இந்த சைடு நம்ம கெரோ ஜிமினையும் பார்த்தா கெரோ வந்து ஜிமினா போட்டு எத்தி அடிச்சிட்ருக்கா. உனக்காக நான் இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பி வந்து நம்ம ஃப்ரெண்டுக்காக ஒரு நல்ல பேரை கண்டுபிடிக்கான்னு பார்த்தா நீ என்ன பண்ணிகிட்ருக்க? பொறுப்பு இல்லாமல் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கெரோ வந்து ஜிமினை அடிக்கிறான். வலிக்குது. சரி பண்ணி தொலையாத, வா போகலாமா? ஆமாம், டைம் என்ன ஆகுது தெரியுமா? என்ன 8:30? என்னது 8:30 அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கத்துறான். வந்து உங்களுக்கு 9 o'clock தான் காலேஜ். 8:30 கெரோ உங்களை 2 பேர்த்தையும் கால் பண்ணி கூப்பிட்ருப்பா. அப்போது தயாங் வந்து அப்படியே திரும்பி அவங்கள பார்க்குறான். நான் எதுவும் இல்லைண்ணா, இந்த பைத்தியக்காரி தான் அப்படின்னு சொல்லிட்டு கெரோவை கை காமிச்சு விட்டுறாங்க. ஸோ வந்து தயாங்கும் ஜிமினுக்கும் கோவம் வந்து கெரோவை துரத்திட்டு இருக்காங்க. பின்னாடி நீங்கள் ஒரு ஸ்மைலோட அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கீங்க. இவங்க 3 பேரும் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது நீங்கள் 4 பேரும் போயிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்பாட் இருக்கும் மரத்தடியில் ஸ்டோன் பெஞ்சில். ஸோ அங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க 4 பேருமே. மூச்சு வாங்குது, பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கெரோ வந்து தாங்கோ ஜிமினையும் பார்த்து சொல்கிறா. நாங்கள் பைத்தியமா நீ பைத்தியமா? 8:30 கூப்பிட்டு உட்கார வச்சிருக்க, நாங்கள் என்னைக்கு 8 மணிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இன்னைக்கு ஒரு நாள் வா, அதான் ஃப்ரெஷர் வராங்கல்ல. சரி அதனால உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து உட்காந்துட்ருக்கான். இப்போ காலேஜிலலாம் வந்து எல்லோரும் வர ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து செகண்ட் இயர் படிக்கிறீங்க, நீங்களும் சீனியர் தான். ஸோ வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஆக்சுவலி உங்கள் காலேஜில் இன்றைக்கி வந்து ஃப்ரெஷர்ஸ்லாம் வராங்க. ஸோ அதுக்கு தான் வந்து கெரோவும் ஜிமினும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாராவது வந்தால் எவனாவது ஜிமினை பிடிச்சி தள்ளி விட்டுலாம், எனக்கு நிம்மதிப்பா அப்படின்ற மாதிரி கெரோ உட்காந்துட்ருக்கா. இந்த சைடு வழக்கம் போல் நீங்களும் தயாங்கும் வந்து அப்படியே தோல் மேலே போட்டுட்டு ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமினும் கெரோவும் அப்படியே திரும்பி ஐயோ இதுங்க தொல்லை தாங்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் வாக்கம்லாம் மூட்டு போங்க, அதான் உன் பின்னாடி ஒருத்தன் அணிஞ்சிட்ருக்கானே ஷுகான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போ. எதுக்கு நீங்களாம் வர? ஐயோ அவனை பற்றி எதுக்கு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கெரோ உட்காந்துட்ருக்கா. உனக்கு ஷுகான் பேரால் தானே நீ வாய மூடுற, இல்லாட்டி நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. வாய மூடு, எங்கேயாவது வந்துட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. ஸோ வந்து நீங்களும் ஜிமினும் நீங்கள் 4 பேரும் ஒருட்டுக்காக திரும்பி பார்க்குறீங்க. அப்போ கெரோ ஐயோ வந்துட்டான், ஜிமின்னு காப்பாத்து, எனக்கெலாம் தெரியாதுப்பா போ அவன் வால் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே தள்ளி விடுறான். கெரோ வந்து அப்படியே எந்திரிச்சு நிற்கிறா. ஹாய் சீனியரா? உன்னை என்ன சொல்லியிருக்கேன்?
ஹாய் சுகா. அது வா எங்க ஏய் வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து போ 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 ஆள் கூப்பிட்றேன் கிளம்பு அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுருந்தான். இப்போ வந்து கேரவும் சுகாவும் போயிடறானுங்க. நீங்கள் 3 பேரும் செம்மையாக சிரிக்கிறீங்க. இவளுக்கு இது வேணும்டா, ஓவராக பேசுகிறாள், இவளை அடுக்கிறது ஒரே ஒரு ஆள் சுகா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எல்லாரும் உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஃப்ரெஷர்ஸும் அப்படியே உள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பொண்ணு அப்படியே வந்து வெளியே நின்றுட்டு இருக்கா. அவளுக்குள்ளே போகிறதுக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஒரு மாதிரி குட்டியாக பார்க்குறதுக்கே ஒரு குட்டி மினியேச்சர் மாதிரி இருக்கா. அவ்வளோ குட்டியாக இருக்கா. செம்மையாக வந்து ஒரு மாதிரி ஐஸெல்லாம் ரோல் பண்ணிக்கிட்டு கையெல்லாம் பிசைஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி குட்டியாக நின்றுட்டுருக்கா. அவளுக்கு உள்ளே போகிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. காலேஜ் எட்டி பார்க்குறா, அப்படியே நிற்கிறா. காலேஜ் எட்டி பார்க்குறா, நிற்கிறா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே. உள்ளே போகணுமா இல்லை இப்படியே வீட்டுக்கு ஓடிடலாமா? இங்கே இருக்க பசங்களை பார்க்க ரொம்ப பயமாக இருக்கே. அதுவும் சீனியர்ஸ்லாம் பயங்கரமாக இருக்காங்க. நான் குட்டி பாப்பா வேறு, எனக்கு பயமாக இருக்குது. யாராவது ராகிங் பண்ணிட்டாங்கண்ணா. போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கா. ஐயோ ஸ்ரீ, நம்ம உள்ளே போய் தான் ஆகணும். நம்ம இங்கே தானே படிக்க போகிறோம். விடு, வந்ததை பார்த்துக்கலாம். ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே அவளை வந்து தைரியப்படுத்திக்கிட்டு அப்படியே உள்ளே நடந்து வந்துட்டு இருக்கா. இதெல்லாம் ஒரு பர்சன் அப்படியே உள்ளே இருந்து பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. அந்த பர்சன் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ க்யூட்டாக அந்த பொண்ணு பண்ணியிருப்பா. அப்போ பக்கத்தில் ஏ மச்சான் சொல்லுதான், என்னடா யாரை பார்த்துட்ருக்க? அது ஒன்றும் சொல்லு, வலியுது. அங்கே ஒரு பொண்ணு போகிறேன். யாரு? அதான்டா அந்த ப்ளூ சுடியா அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க வந்து அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஒரு பொண்ணு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே ஐயோ அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கா. என்னடா உலகத்திலேயே பார்க்காத ஜந்து மாதிரி இருக்குது. ஓய், உன் சிஸ்டர் அப்படிலாம் பேசக்கூடாது. என்ன சிஸ்டரா? நான் என்ன மச்சான் பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க சொல்கிறான். இல்லைடா, எனக்கு அவளை பிடிச்சிருக்கா. சீ, என்ன வேணா பண்ணு, இதை மட்டும் பண்ணாத அப்படின்ற மாதிரி தாங்கும் ஜிம்முனும் ஒரு கான்வர்சேஷன் போட்டுட்டு இருக்காங்க. அப்போது ஸ்ரீதான் அப்படியே குனிஞ்ச தலையை நிம்மராம ஐயோ ஜீசஸ் எனக்கு காப்பாத்து ஜீசஸ், யாருன்னு கூப்பிட்டுக்கூடாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வாய்க்குள்ள முணங்கிக்கிட்டே போயிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஓய் அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. ஸ்ரீ வந்து டக்குன்னு நிமிர்ந்து பார்க்குறா. ஸோ முன்னாடி வந்து ஒரு பர்சன் நிற்கிறாங்க. என்ன அக்கா? அக்காவா? ஓய், நான் உனக்கு அக்காலாம் கிடையாது, புரியுதா? கால் மீ சீனியர் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. சரி சீனியர், என் பேர் கேரோவா? இங்கே வா. எங்கே வரணும்? வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கெரோ தான் அப்படியே அந்த பொண்ணை இழுத்துட்டு வந்து ஜிம்மன் முன்னாடி நிற்க வச்சுட்டு இவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கெரோ வந்து சொல்கிறா. ஸ்ரீ வந்து அப்படியே நிம்மதி பார்த்த உடனே ஆல் ஃப்ளாட்டு. பிகாஸ் ஜிம்மன் அவ்வளோ க்யூட்டாக ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான், ஒரு மாதிரி லவ்வோட. யாருவன்? பார்க்க நெய் குழந்த மாதிரி இருக்கானே, பார்க்க வேற செம்மையாக இருக்கான். ஸ்ரீ, நாடி இவன் நம்மளோட கலராக இருக்கான், ரொம்ப அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ வந்து ஒரு மாதிரி மைண்ட் வாய்ஸ் போட்டுட்டு இருக்கா. நம்ம பக்கத்தில் கெரோ தான். ஓய் ஏம்மா பொண்ணே? சொல்லுங்கள் சீனியர். இவருக்கு என்ன, நல்லா தான் இருக்காரு. சரி, உன் பேர் என்ன? என் பேர் ஸ்ரீ ஜிம்மன். நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெரோ வந்து ஜிம்மன் கிட்ட சொல்கிறா. அங்கே ஜிம்மன் ஸ்ரீயா பக்கத்தில் பார்த்தோன்னா ஆல் ஃப்ளாட்டு. அவனுக்கு வந்து பக்கத்தில் அப்படியே பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்குது, பக்கத்தில் அப்படியே பூவெல்லாம் வளர்க்குற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி அவன் நெளிஞ்சிட்டு இருக்கான். தாங்கு, இவனுக்கு என்னடா பிரச்சனை ஆயிடுச்சு, லூசு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பெல் அடிச்சிருச்சு. எனக்கு பெல் அடிச்சிருச்சுனா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ ஓடிட்டா. ஐயோ எனக்கு ஹார்ட் வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து ஹார்ட் மேலே கை வச்சுட்டு ஒரு மாதிரி கண்ணை மூடுறான். தயாங்கு, இவனுங்க தான் பிரச்சனை ஆயிடுச்சுடா, வாடகை கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
கெரோ சொல்லிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஜிம்மன் ஹார்ட்டில் கை வச்சுட்டு, ஐயோ என் அஞ்சலடா அவ. என்ன அஞ்சலியா? டேய், அவள் பேர் அஞ்சல் கிடையாது, ஸ்ரீ. என்ன எலவோ, எனக்கு என் ஹார்ட்டை திருடுன என் அஞ்சலை மச்சான். என் ஹார்ட்டை திருடுறதுக்காக என் அஞ்சலை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்லிட்டு இருக்கான். ஏய் சி, என்ன வரும்போது வாரணம் வரம் படம் பார்த்துட்டு வந்தியா? பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காத, வா கிளாஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெரோ வந்து ஜிம்மனை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம தயங்கையும் உங்களே காட்டணுன்னா, நீங்கள் வந்து ஒரு மாதிரி அங்கே எங்கேயும் சுற்றி சுற்றி தேடிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து என்ன பேபி என்னாச்சு? என்ன ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, என்ன உன் ஃபேஸ் பார்த்தா எனக்கு தெரியாதா? என்ன பேபி என்னாச்சு? இல்லை பேபி, இல்லை காய் காணும். என்னது புரியல எனக்கு. இல்லை பேபி, டெய்லி ஒரு நாள் வந்துடுவான், அதான் அவனை காணும், அதனால தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இங்கே பாரு வயன், என்ன பேசிகிட்டு இருக்க? எனக்கு புரியல. ஓ இல்லை, நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன், நீ என்ன கேட்கல, எதுக்கு நீ தேவையில்லாமல் அவனை கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாங்க வந்து அவனுக்கு அப்படியே கோபம் வந்து தலைக்கு ஏறுது. அப்படியே அவன் வந்து அவனோட ஹேண்ட்ஸை வந்து க்ரிப் பண்ணிவிட்டு அவங்கள பார்த்து கேட்டுட்டு இருக்கான். ஐயோ பேபி, அப்படி இல்லை பேபி, பேபி இங்கே பாரு, நான் சொல்கிறது கேளு. வயன் மூட்டு வயன். வயனா? ஆமாம் வயன் தான், உன் பேரை தானே. தேவையில்லாமல் இப்போ எதுக்கு அந்த மயிரை பற்றிடா பேசிகிட்டு இருக்க? அவன் கோப்படத்தை எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து அவங்க வந்து கோம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க அப்படியே உங்கள் கையை தட்டி விட்டுட்டு, எதுக்கு என்ன மயிறு டாஷுக்கோ அவனை பற்றி இப்போ பேசுனேன். ஐயோ பேபி, நான் தெரியாமல் பேசிட்டேன், வா கிளாஸுக்கு போகலாம். நான் கிளாஸுக்கு வரல, கிளம்பு. ஐயோ தயங்க, ஏன் தயங்க அப்படி ஆட்டம் பூட்டிக்கிற? நான் தெரியாமல் கேட்டேன். ஓ தெரியாமல் நீ என்ன வேணா பேசுவ, நான் மோயை மூடிட்டு அப்படின்னு இருக்கணும், அப்படி தானே? ஐயோ தயங்க, இப்போ எதுக்கு இப்படி கத்துற தயங்க? நான் தெரியாமல் கேட்டுட்டேன், வா கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தாங்க பிடிச்சி இழுத்துட்ருக்கீங்க. தாங்க வந்து வர மாதிரி தெரியல, அவ்வளோ ஸ்ட்ராங்காக அப்படியே உங்களை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கான். அவன் வேறு அவ்வளோ பெருசாக இருக்கானா, உங்களால் பிடிச்சி இழுக்க வேற முடியல. அந்த இடத்துக்கு ஜிம்மினோ கெரவோ வந்துட்டு, என்ன நடக்குது தாங்க, உனக்கு என்ன பிரச்சனை, வா கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் கெரவும் கூப்பிட்டுட்ருக்காங்க. நான் வரல, நான் வெளியே போகிறேன். ஐயோ பேபி, நான் பண்ணது தப்பு தான் தெரியுதுல்ல, நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை அப்படியே உதறி விட்டுட்டு அவங்க செம்ம கோமா போயிட்டு இருக்கான். ஐயோ என்னடி பண்ணி தொலைச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கேட்குறான். அது நான் காய் எங்கன்னு கேட்டேன். அவனுக்கும் இவனுக்கும் ஆகாதுன்னு தெரியுதுல்ல, எதுக்கு நீ கேட்டு தொலைகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கத்துறான். அவன் போகிறான், நானும் பின்னாடியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பின்னாடியே போகிறீங்க. தேங்க வந்து அந்த கேட்டுக்கிட்டே போயிட்டான். ஐயோ பேபி நில்லு பேபி, சாரி பேபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடி போய் தேங்க பேக்கப் பண்ணுறீங்க. தயாங்க அவ்வளோ கோவம் வருது. அவன் பல்ல கடிச்சுக்கிட்டு, இங்கே பாரு வயன், எனக்கு பிடிக்கல, நான் அந்த கிளாஸுக்கு வர மாட்டேன், என்னை நீ கஷ்டப்படுத்திட்ட, எனக்கு ஹர்ட் ஆகுது. சாரி பேபி, ப்ளீஸ் பேபி, நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோடா. புரிஞ்சுக்க முடியாது, என்னால் புரிஞ்சிக்க முடியாது. நான் இப்போ வெளியே போகிறேன், என்னை தனியாக விட்டுரு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நானே ஓகேவாயிடுவேன். பேபி ப்ளீஸ் பேபி, நான் சொல்கிறது கேளு, சொல்லிகிட்டே இருக்கல்ல ஒத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே தள்ளி விட்டு உங்களை பொழிச்சுன்னு ஒரு அற விடுறான். நீங்கள் அப்படியே கீழே போய் விழுந்துடுறீங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டாக மழை பெய்யுது. ஏ மயிறு, நான் தான் சொல்லிட்டே இருக்கல்ல, என்னை விட்டுருன்னு. அந்த மயிறு பற்றி பேசினா எனக்கு கோவம் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை பற்றி கேட்குறேன். ஓ நான் உனக்கு போர் அடிச்சிட்டேன்ல, 100 வருஷம் தானே ஆச்சு, அதான் நான் பண்ணுறது உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அவன் என்ன பண்ணானோ என்ன நல்லா எண்ணெய் விட்டு இன்னும் உள்ளே இறக்கி ப்ளஷர் பண்ணானோ அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன தான் வந்து ரொம்ப ஓவர் பொசசிவ்னா இருந்தாலுமே அந்த கேர்ளிஷ் தனம் நம்மளுக்குள்ளேயே இருக்கும் இல்லையா?
ஸோ நீங்கள் அப்படியே டியோரேஸோட எந்திரிச்சு தவங்க பார்க்குறீங்க. பின்னாடியே கெரவு ஜிம்னு வந்திருப்பாங்க. டேய் மொத்தம் என்ன பேசிட்டு இருக்க நீ? ஜெமன், இது எங்கள் பிரச்சனை, நீங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ கெரவுக்கு ஜிம்மனுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் மூஞ்சி பார்த்துட்ருக்காங்க. என்ன சொல்லுடி, பதில் சொல்லு. என்ன நல்லா ப்ளஷர் ஏற்றுனா நான் உன்னை? பேபி என்ன பேசிகிட்டு இருக்க? ஏய் பேபின்னு கூப்பிட்றது நிப்பாட்டு. பேபி ஏன் பேபி இப்படி பேசிகிட்டு இருக்க? என்னாடி புதுசாக அழுவுற? நான் திட்டினா, நான் கோப்பட்டா நீ கோப்பட்டு அப்படின்னு போவியே. நான் பேபி புது புது புதுசாக இருக்கியே. இல்லை எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவனோட ஸ்லீவ்ஸ்லாம் அப்படியே மடித்து விட்டுட்டே கேட்டுட்டு இருக்கான். பேபி என்ன பேசிகிட்டு இருக்க பேபி? என்னடா இதெல்லாம்? நான் உன்னை விட்டு எப்படா போவேன்? எனக்குன்னு சொல்லிக்க நீ மட்டும்தான்டா இருக்க. வாவ், சூப்பர் டயலாக். சூப்பர் டயலாக். அப்புறம் பேபி என்ன பேபி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் தாங்க ஹக் பண்ணுறீங்க. நீங்கள் பாரு, என்னை விடு, வாயிலிருந்து தேவங்க தவிர வேறு எந்த பேரும் வரக்கூடாதுன்னு உன்ட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் நீ காயின்னு சொல்லிட்ட. என்னை விடு பேபி. சாரி பேபி சாரி ப்ளீஸ். சொல்கிறது கேளு டே ப்ளீஸ் டே. வாயை மூடுறியா? வாயை கிழிச்சு தச்சிருவேன். என்னை விட்டுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களை தள்ளி விட்டுறான். பட் நீங்கள் வந்து செம்மையாக ஹக் பண்ணியிருக்கீங்க. ஹக் பண்ணி அவன் லிப்ஸில் கிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. பட் அவங்க அதுக்கு விடுற மாதிரி இல்லை. பேபி எனக்கு பயமாக இருக்குது, நீ பண்ணுறதெல்லாம் புதுசாக இருக்குது, நீ இப்படி பண்ண மாட்டல்ல? ஆமாண்டி, நான் அப்படி பண்ண மாட்டேன்தான். ஆனால் நீ ஒரு பேரை சொன்னக்கப்புறம் எனக்கு மண்டெல்லாம் சூடாக்குது. என்னை விட்டு, ஈவினிங் நான் காலேஜுக்கு பிக்கப் பண்ணி வரேன். பேபி நெல்லு பேபி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போகிறீங்க. அவங்க வந்து அப்படியே உங்களை தள்ளி விட்டுட்டு அப்படியே நடந்து போகிறான் அந்த மலையில். பின்னாடியே ஜிமன் போகிறான். இங்கே பாரு ஜிமன், என் பின்னாடியே வராத, இங்கேயே நின்று வந்தனா அப்புறம் அசிங்கம் ஆகிடும். மச்சான் என்ன பேசுற? நில்ல ஜிமன், வராத அப்படின்னு சொல்லிட்டு தாங்க மட்டுக்கு அப்படி நடந்து போயிட்டே இருக்கான். ரொம்ப தூரம் நடக்கிறான், கண் கெட்டுற தூரம் வரைக்கும் தெரியுது. அதுக்கப்புறம் தேங்க காணும். அவ்வளோ தூரம் நடந்து போயிருப்பான். இந்த சைடு நீங்கள் அப்படியே மொட்டி போட்டுட்டு அழுவுறீங்க. கெரா வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறா. என்னடி இவன் புதுசாக ஏதோ பண்ணிட்டு இருக்கான்? இவன் இந்த மாதிரி இல்லைல்ல, என்னை ஹர்ட் பண்ண மாட்டான், என்னை அடிக்கிறான், கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறான். என்ன ஆச்சு? என்னோடய பேபிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கெரோவை ஹக் பண்ணுறீங்க. இது ஜிம்மனுக்கும் கெரோவுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் இந்த மாதிரிலாம் அழுகுற கேஸ்லாம் கிடையாது. நீங்களும் தேவைக்கு ஈக்குவலாக சண்டை போட்டுற ஆளு தான். இந்நேரம் பழைய வயனாக இருந்திருந்தீங்கன்னா அவனை மூஞ்சிலே அடித்து வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருப்பீங்க. பட் நீங்கள் அதை விட்டுட்டு ஒரு மாதிரி அழுவுறீங்களா? அவங்க 2 பேருக்கும் செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. என்ன இவ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அவங்கள கூப்பிட்டு போய் அங்கே இருக்க ரூமில் உட்கார வச்சு நீங்கள் 3 பேருமே செம்மையாக வெட்டாயிருப்பீங்க. ஸோ டவல் எடுத்து கெரோ தான் அவங்க ஹேரை வந்து ரப் பண்ணி கொடுத்துட்ருக்கா. ஜிம்மன் வந்து அப்படியே நின்றுட்டுருக்கான். ஜிம்மன், நான் என்ன தப்பு பண்ணேன்? அவன் ஏன் அப்படி சொல்லிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதவே சொல்லி ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதுக்கு கெரோக்கும் ஜிம்மனுக்கும் பயமாக இருக்குது. ஆக்சுவலி இவன் என்ன சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு வயன், அவன் வந்துடுவான். அவன் உன்னை விட்டால் எங்கே போக போகிறான்? இல்லை, அவன் ஏன் என்ன அடித்தான்? அவன் இப்படி இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 2 பேருக்கும் பயமாக இருக்குது. மூஞ்ச பார்த்துட்ருக்கானுங்க.